This video is sponsored by Buymode Shopping App. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம த லைன் அண்ட் த மவுஸ் அப்படிங்கிற ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஐசிஐசி சிலபஸ் ஸ்கூல் சிலபஸில் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி. அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேவா? சிங்கமும் சிறு எலியும். ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக் கொண்டு இருந்தது. அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது. இதனால் சிங்கம் விழித்தெழுந்தது. கோபம் கொண்ட சிங்கம் எலியை பார்த்து, நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாகப் போகிறாய் என்று கர்ஜித்தது. ஆனால் எலியோ சிங்கத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன், என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது. சிங்கத்திடம், இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்றது. சிங்கமோ, இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு எனக்கு நீ உதவப் போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது. இருந்தாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது. சில நாட்களின் பின் சிறிய இறைச்சி துண்டிற்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கிக்கொண்டது. வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து எழுந்தது. அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு வந்து வலையை தன் பல்லினால் வெட்டி சிங்கத்தை தப்பிக்க போக உதவியது. சிங்கம், இந்த சின்ன எலி என்னை காப்பாற்றி விட்டதே என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி சென்றது. நீதி. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உருவத்தை யாரையும் பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. உடலில் பெரியவராக இருப்பதால் தான் மேலானவர் என்று ஆணவம் கொள்ளக்கூடாது. சிறிய பலமற்ற ஒருவர் தன்னிலும் பெரிய பலமான ஒருவருக்கு உதவும் சந்தர்ப்பங்களும் வரும். சிறிய துரும்பு பல்குத்த உதவும் என்பது பழமொழி. Okay, thank you friends.